அண்மைச் செய்தி. அமோனியா கசிவால் பலியானோர் குடும்பத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். மருத்துவமனை உள்ள தொழிலாளர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே மீன் ஏற்றுமதி நிறுவனத்தில் அமோனியா கசிவு காரணமாக தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கூடுதல் விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் இறால் ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவு காரணமாக பல்வேறு தரப்பினர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதில் மேலும் சிலர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அது அதிர்ச்சியை தருகிறது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், மேலும் அரசு மருத்துவமனையில் உள்ள தொழிலாளர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டவர்கள் விரைந்து நலம் பெற விளைகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். இதுபோன்ற துயர சம்பவங்கள் இனியும் நடைபெறாமல் இருக்க தொழிற்சாலைகளில் உரிய பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வேண்டும் என்பதை ஆய்வுகளை நடத்துவதோடு தேவைக்கு ஏற்பின் புதிய SOPயை தமிழ்நாடு அரசு வெளியிட முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல தொழிலாளர் நலனிலும் பாதுகாப்பிலும் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இந்த அரசு இடம் கொடுக்க கூடாது என்றும் வலியுறுத்துவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த அமோனியா கசிவு காரணமாக 60க்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையிலும் அதே போல பல்வேறு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். 6 தொழிலாளர்கள் உயிரிழந்திருப்பதாக தற்போது வரையிலும் தெரிவித்து வருவதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இது தொடர்பாக அறிக்கை மூலமாக தங்களது இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில், குறிப்பாக தொழிலாளர் நலனிலும் பாதுகாப்பிலும் எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இந்த அரசு இடம் கொடுக்க கூடாது என்பதை வலியுறுத்துவதாகவும், தேவைப்பட்டால் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை இது போன்ற தொழிற்சாலைகளுக்காக வெளியிட வேண்டும், இதற்காக அரசு முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அதே போல மருத்துவமனைகளில் உள்ள தொழிலாளர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்படுவதையும் அரசு உறுதி செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களை விரைந்து நலம் பெற வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.